Hi friends, Basha's Kitchenல இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி பார்க்க போறோம். இந்த ரெசிபி நீங்க செஞ்சு கொடுத்தீங்க அப்படினா மறுபடியும் செஞ்சு கொடுங்கன்னு வீட்ல கேட்பாங்க. அதே மாதிரி பெரியவங்கல இருந்து சின்னவங்க வரைக்கும் நக்கி நக்கி சாப்பிடுவாங்க. ஒரு துளி அளவு கூட மிச்சமாகாது. என்ன ரெசிபின்றதை வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம சேனல்ல கேரட் ஹல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஒரு பிரஷர் குக்கர்ல 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு 1 கிலோ கேரட்டை நல்லா துருவி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இந்த கேரட்டை வதங்க விடுங்க. லைட்டா வதங்குச்சுன்னா போதும். இப்போ இதுல 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்கிறேன். 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். கேரட் வேகும்போது நம்மளுக்கு தண்ணி விடும். அதனால இந்த அளவுக்கு நீங்க தண்ணி விட்டு பால் விட்டீங்கன்னா போதும். இப்போ இது கொதிக்கிறதுக்கு வெயிட் பண்ணலாம். ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா லிட் க்ளோஸ் பண்ணி 4 ல இருந்து 5 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். கரெக்டா 5 விசிலுக்கு அப்புறம் பிரஷர் போயிருச்சு. இப்போ இதை நான் ஓபன் பண்றேன். கேரட்லாம் வெந்து நல்லா பஞ்சு பஞ்சா இந்த மாதிரி ஆயிரும். எல்லாத்தையும் நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்கு. இப்போ இதை நம்ம ட்ரை பண்ணணும். இது குக்கரில் செய்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹல்வாக்கு இந்த கேரட் நல்லா மசிஞ்சு இருக்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். நெத்தாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு டேஸ்ட் வராதுன்றதுனால தான் இதை நம்ம இப்போ குக்கரில் செஞ்சு எடுத்துருக்கோம். தனியாக இதை நீங்கள் ஓப்பன் விசிலில் செய்கிறீங்கன்னா கிண்டி விட்டுக்கிட்டே அதை இருக்கணும். அதனால குக்கரில் செஞ்சீங்கன்னா ஒரு 10லேருந்து 10 நிமிஷத்தை இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இப்போ இதில் நம்ம தேவையான சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க விடுங்க. ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறமா 2 ஏலக்காய் அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இந்த ரெசிபிக்கு நிறைய நெய்யும் ஆகாது. கேரட் வேகும் போது ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்திங்கன்னா போதும். அடுத்ததாக இதில் கொஞ்சம் கேசரி கலர் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேண்டாம்னு தோணுச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்க வேண்டாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. ஃபுல் ஃப்ளேமில் வச்சு இதை நான் கொதிக்க வச்சுட்டு இருக்கேன் அப்படின்றதுனால கைவிடாமல் கிளறிட்டு இருக்கேன். கரெக்டாக ஒரு 5 ல இருந்து 7 நிமிஷத்தில் இது நம்மளுக்கு தண்ணியெல்லாம் சுண்டி நம்மளுக்கு ஹல்வா பதத்துக்கு வந்துடும். கரெக்டாக ஒரு 7 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள். இப்போ நம்மளோட ஹல்வா ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு மேலே இது கொதிக்க வைக்க வேண்டாம். ஃப்ளேம் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா இதில் வெள்ளரி விதை, பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு அப்புறம் கிஸ்மிஸ் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நட்ஸ் எல்லாமே இதில் கொஞ்சம் இந்த மாதிரி தான் சேர்த்துக்கணும். ரோஸ்ட் பண்ணி சேர்க்கக்கூடாது. சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக அப்போ தான் நம்மளுக்கு மாட்டோம். இன்ஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய கேரட் ஹல்வா தயாராகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றது இந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த முறையில் நீங்கள் கேரட் ஹல்வா செஞ்சீங்கன்னா 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஹல்வா செய்கிற டைமை நீங்கள் மிச்சப்படுத்தி கரெக்டாக ஒரு 10 ல இருந்து 10 நிமிஷத்தை இன்ஸ்டண்ட்டாக இந்த ஹல்வாவை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றது இந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி கோதுமை ஹல்வாவும் ப்ரெஷர் குக்கரில் நம்ம ட்ரை பண்ணலாம். அடுத்த ரெசிபி உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ வரைக்கும் நம்ம சேனல் கூடயே சப்ஸ்கிரைப் பண்ணியே இருங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.